பிறவிலேயே பார்வையற்றிருந்த அந்த குருடர் தனது பார்வையை பெற்றுக்கொள்கின்றார். இந்த நிகழ்வு நமக்கு ஒரு சில முக்கியமான விஷயங்களை கற்றுத்தருகிறது. என்ன முக்கியமான விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது, பார்வை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஆமாவா இல்லையா? கண்ணு தெரியாமல் வாழ முடியுமா? வாழவே முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கேம் விளையாடலாமா? எல்லாம் கண்ணை மூடுங்க. எல்லோரும் தூங்கிடாதீங்க, கண்ணை மட்டும் மூடுங்க. நிறைய பேர் மூடலை, நிறைய பேர் ஒன்றரை கண்ணில் பார்த்துட்ருக்கீங்க. கண்ணை மூடுங்க. எல்லோரும் கண்ணை மூடிட்டிங்களா? அப்படியே உங்கள் ஃபோனை மட்டும் எடுங்க கையில், கண்ணை மூடுங்க. என்னம்மா மூடுங்கம்மா, கண்ணை மூட்டிங்களா? உங்கள் ஃபோனை அப்படியே எடுங்க, உங்கள் மொபைலை அன்லாக் பண்ணுங்கள் பார்ப்போம். உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ணுங்கள். முடியுமா? எத்தனை பேரால் முடியும்? ஒரு சில பேர் பாஸ்வேர்ட் போட்டிருக்க மாட்டீங்க, அதனால் ஸ்வைப் பண்ண அன்லாக் ஆகிடும். பாஸ்வேர்டு போட்டிருந்தீங்கன்னா பாஸ்வேர்டு போடுங்க பார்ப்போம். கண்ணை மூடிட்டு. போடுவது சற்று கடினமான விஷயம். போதும், கண்ணை திறந்துருங்கம்மா. நல்லது. ஒரு 2 நிமிடமே நம்மளால் கண்களை மூடி எந்த விஷயத்தையுமே நம்மளால் ஒழுங்காக பண்ண முடியவில்லை. ஆனால் பிறவிலிருந்தே பார்வையற்ற அந்த நபர் எவ்வளவு கஷ்டங்களுக்கு உள்ளாகி இருப்பார். ஆமாவா இல்லையா? எனவே நாம் பார்வை பெறுதல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றோம், ஆனால் பார்வையற்றவர்களாக தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். எதை பார்க்க வேண்டுமோ அதை நம்மளால் பார்க்கவே முடியவில்லை. அதை தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்தவிருக்கின்றது. 4 முக்கியமான விஷயங்கள். இந்த நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய 4 முக்கியமான விஷயங்கள். 4 படிப்படியாக அவர் இயேசுவை உணர்ந்து கொள்கின்றார். முதலாவது விஷயம் சந்திப்பு, அதாவது அவர் இயேசுவை சந்திப்பதுதான் மிக மிக முக்கியமான நிகழ்வாக இருக்கிறது. யோவான் 9:11 வாசிங்கம்மா. என்ன நடக்குது? அவர் அவர்களை பார்த்து, இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி சிலோவாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது. அவர் யாரை சந்திக்கின்றார்? இயேசு எனப்படும் மனிதரை சந்திக்கின்றார். நான் இயேசுவை சந்திப்பதற்கு தயாராக இருக்கின்றேனா? இயேசு யாரையெல்லாம் சந்தித்தாரோ அவர்கள் மீட்பை பெற்றார்கள். ஆமாவா இல்லையா? இயேசு பேதுருவை சந்திக்கின்றார். பேதுரு என்னவா மாறுகின்றார்? மீன்களை பிடித்திருந்தவர் மனிதர்களை பிடிப்பவராக மாறினார். மகதல மரியாவை இயேசு சந்தித்தார். இனி நீ பாவம் செய்யாமல் இரு என்றார். மகதல மரியாவுக்கு என்ன பரிசு கிடைத்தது? என்ன பரிசு? என்னவா? உயிர் தாண்டவரை முதலில் முகமாக தரிசது யாரு? மகதல மரியா தான். சக்கேயு என்ன பண்றாரு? இயேசுவை சந்திப்பதற்காக என்ன பண்றாரு? மரத்து மேலே ஏறி நிற்கிறாரு. அதனால் அவருக்கு என்ன கிடைத்தது? இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாகும் என்று அவர் மீட்பை பெற்றுக்கொண்டார். எனவே யாரெல்லாம் இயேசுவை முகமுகமாக சந்திக்கிறார்களோ எதை பெற்றுக்கொள்கிறார்கள்? வாழ்வை பெற்றுக்கொள்கின்றார்கள், மீட்பை பெற்றுக்கொள்கின்றார்கள். இழந்து போனதை அவர்கள் மீண்டும் பெற்றுக்கொள்கின்றார்கள். இந்த மனிதன் இயேசு எனப்படும் மனிதரை சந்தித்ததனால் எதை பெற்றுக்கொள்கின்றார்? தனது பார்வையை பெற்றுக்கொள்கின்றார். சாதாரண பார்வை அல்ல, அகப்பார்வையை பெற்றுக்கொள்கின்றார். எனவே நான் பார்வை பெற வேண்டும் என்றால் முதலில் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை சந்திக்க வேண்டும். இரண்டாவது, அனுபவத்தை பெற வேண்டும். என்னது? அனுபவத்தை பெற வேண்டும். சந்திப்பு நிகழ்கின்றது. சந்திப்பின் வழியாக நான் என்ன அனுபவிக்கணும்? இயேசுவை எனது வாழ்வில் நான் அனுபவிக்க வேண்டும். இயேசுவை அனுபவிக்காவிட்டால் சந்திப்பு நிகழ்ந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. எடுத்து வாசிங்க. யோவான் 9:17 என்ன சொல்றார் அவர்? அவர்கள் பார்வையற்றவரிடம் உமக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்று அவர் பதில் அளிக்கின்றார். முதலில் என்ன சொல்றாரு? இயேசு எனப்படும் மனிதர் பார்வையில் தான் அவர் என்ன பண்றாரு? பார்த்துட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே போகிறாரு?
அவர் ஒரு இறைவாக்கினர். இறை அனுபவத்தை பெற்றதுனால்தான் அவர் இறைவாக்கினர் என்பதை அந்த பார்வையற்ற நபர் உணர்ந்து கொள்கின்றார். சந்திப்போடு நிகழ்ந்து விடாமல் நம்ம என்ன பண்ணணும்? இறை அனுபவத்தை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இறை அனுபவத்தை எப்படி பெற முடியும்? ஆலயத்தில் தான் பெற முடியும். திருப்பலியில் தான் நான் இறை ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஜெபமாலைகளை ஜெபிப்பதன் வழியாக தான் நான் இறை ஆசிரை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கடமைக்கு என்று இல்லாமல் 10ஓடு 1 11 அத்தோடு 1 இல்லாமல் கடமைக்கு இல்லாமல் என்ன பண்ணணும்? முழு ஈடுபாடோடு நான் கலந்து கொள்ளும் பொழுது, முழு ஈடுபாடோடு இயேசுவை நான் சந்திக்கும் பொழுது இறை அனுபவத்தை நான் பெற்றவர்களாக இருக்கின்றேன். பெந்தகோஸ்து பெருவிழா என்பது என்ன நடக்குது? அவங்க என்ன பண்ணுறாங்க? மொத்தமாக ஒரு இடத்துல கூடி நிற்கிறார்கள். என்னை பெற்றுக்கொள்கிறார்கள். எதை பெற்றுக்கொள்கிறார்கள்? தூய் ஆவியாரை, இறை அனுபவத்தை நெருப்பின் வழியாக அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்வதன் வழியாக தான் நான் இறைவனை முகமுகமாக தரிசிக்க முடியும். புனித பவுல் என்ன நடக்குது? கிறிஸ்தவர்களை சாவடிப்பதற்காக குதிரையில் போயிட்டு இருக்கிறாரு, கீழே விழுறாரு, கண்ணு தெரியாமல் போகுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது? அவருடைய கண்களில் இருக்கக்கூடிய செதில்கள் வெளியில் வருகிறது. என்ன பண்ணுறார்? யாரை பார்க்கின்றார்? நீ துன்புறுத்தும் இயேசு நான் தான். இயேசுவை அவர் அனுபவிக்கின்றார். இயேசுவை அனுபவிப்பதனால் அவர் தன்னுடைய கண்களை பெற்றுக்கொள்கின்றார். இயேசுவை முகமாக பார்த்து கொள்கின்றார். மனிதராக இருந்த இயேசு இறை வாக்கினர் என்ற படிக்கு கடந்து செல்கின்றார். மூன்றாவது மிக மிக முக்கியமானது, சாட்சியாக மாற வேண்டும். இயேசுவை சந்திக்க வேண்டும், அப்புறம் இறை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதுக்கப்புறமேட்டு நாம் ஒரு சாட்சியாக மாற வேண்டும். வாசிங்க யோவான் 9:33. என்ன சொல்றார் அவர்? 33. இவரால் எதுவுமே செய்திருக்க இயலாது. இவர் இயேசு கடவுளிடமிருந்து வந்ததால் மட்டும்தான் இவரால் செய்ய முடிந்தது என்று சாட்சி பகர வேண்டும். நமது வாழ்க்கையில் நாம் நிறைய அதிசயங்களை அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் அதை உணர்வதே கிடையாது. கடவுள்கிட்ட வந்து எனக்கு இது இல்லை அது இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நாம் கண்களை முழிப்பதே என்னது? அதிசயமாக தான் இருக்கிறது. இன்னைக்கு படுக்க போகிறாங்க, என்ன நடக்குது? அவ்வளவுதான். நாம் எல்லோரும் எழுந்து வந்திருக்கின்றோம் என்பது என்னது? அது ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். நான் நடக்கின்றேன், நான் எனது பணியை சரிவர செய்கின்றேன் என்பது ஒரு சாட்சியான வாழ்வுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வு தான். அதுதான். ஏனென்றால் பல பேரால் நடக்க முடியவில்லை, பல பேரால் முடக்குவாதமுற்றவர்களாக இருக்கின்றார்கள், பல பேரால் பார்க்க முடியவில்லை, பல பேரால் பேச முடியவில்லை, பல பேரால் காது கொடுத்து கேட்க முடியவில்லை. நாம் இவையெல்லாம் பெற்றிருக்கின்றோம் என்றால் இயேசு எனக்கு செய்த அதிசயம்தான் இவைகள் எல்லாம் ஒரு அதிசயமாக இருக்கின்றது. நான் ஒரு சாட்சிய வாழ்வாக வாழ வேண்டும். இயேசுவை நான் சந்திப்பதன் வழியாக, இயேசுவை நான் அனுபவிப்பதன் வழியாக நான் இயேசுவுக்கு ஒரு சாட்சியாக மாற வேண்டும். இறுதியாக கடைசியாக பார்க்கும் பொழுது இறைவனின் அருளை பெற்றுக்கொள்ளுதல். சந்திப்பின் வழியாக, இறை அனுபவத்தின் வழியாக, சாட்சிய வாழ்வதன் வழியாக நான் யாரை பெற்றுக்கொள்கின்றேன்? அருளை பெற்றுக்கொள்கின்றேன், இயேசுவை பெற்றுக்கொள்கின்றேன். அந்த பார்வையற்ற நபர் என்ன சொல்கிறாரு? 38 வாசிங்க. அவர் கேட்குறாரு, உனக்கு யாருன்னு தெரிகிறதா என்று. அந்த நபர் என்ன சொல்கிறாரு? ஆண்டவரே, நீர் எனக்கு காண்பையும் நான் அவரை பார்க்கிறேன் என்று. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நான் தான் அவர் என்கின்றார். அதற்கு அவர் என்ன சொல்கிறாரு? வாசிங்கம்மா. ஆண்டவரே, நான் நம்பிக்கை கொள்கின்றேன். அருளை பெறுகின்றதன் வழியாக என்ன பண்ணுறார் அவர்? நான் நம்பிக்கை கொள்கின்றேன். இங்கே தான் அவருக்கு உண்மையான பார்வையை அவர் பெறுகின்றார். இதுவரைக்கும் அவர் உடல் ரீதியான பார்வை தான் பெற்றிருந்தார். அவர் எப்பொழுது ஆண்டவரே நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்றாரோ அங்குதான் அவர் இறைவனை பார்க்கக்கூடிய பார்வையை பெற்றுக்கொள்கின்றார். சந்திப்பு, இறை அனுபவம், அப்புறமேட்டு என்னது? சாட்சிய வாழ்வது. இதன் வழியாக நான் இறைவனை பெற்றுக்கொள்கின்றேன், அருளை பெற்றுக்கொள்கின்றேன். நான் எப்பொழுது இயேசுவை சந்திக்கப் போகின்றேன்?
நான் எப்பொழுது இறை அனுபவத்தை உணரப் போகின்றேன். நடந்து கொண்டுதான் இருக்கின்றது, அதான் என்னால் அதை உணர முடியவில்லை. இயேசுவை நான் எப்பொழுது உணரப் போகின்றேன்? இயேசுவை எப்பொழுது நான் சாட்சியாக எடுத்துக்கொண்டு எனது வாழ்வை அவருடைய சாட்சியாக நான் மாற்றப் போகின்றேன்? இயேசுவுக்கு நான் எப்பொழுது ஒரு சாட்சியாக நிற்கப் போகின்றேன்? இயேசுவின் அருளை நான் எப்பொழுது முகமுகமாக பார்க்க போகின்றேன்? இந்த பார்வையற்ற நபர் இயேசுவை சிறிது சிறிதாக மனிதராக பார்த்த இயேசுவை இறைவாக்கினராக பார்க்கின்றார். இறைவாக்கினராக பார்த்த இயேசுவை ஒரு சாட்சிய வாழ்வாக பார்க்கின்றார். அதன் பின்பு இயேசுவை ஆண்டவரே நான் நம்புகின்றேன் என்று முழுமையாக நம்பிக்கை பெற்றவராக இருக்கின்றார். நாமும் படிப்படியாக இறைவனின் அருளை பெற்றவர்களாக, இறைவனையே நாம் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ வர வேண்டி இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு இணைவோம்.